மா அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் காசுலாம் வந்துருச்சு. ஒரே ஜாலி தான். ஆமாடி 5000 ரூபாய் வந்திருக்கு. என்னம்மா காசு வந்திருக்கு சந்தோஷப்படன்னு பார்த்தா அப்படி சோகமா இருக்க? ஏண்டி யாராவது காசு சும்மா கொடுப்பாங்களா? சொல்லு. நம்ம ஒருத்தருக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம்னா அவங்க கிட்ட இருந்து நமக்கு 10000 ரூபாய் கிடைக்குதான் தானே பார்ப்போம். இப்ப அவங்க 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, நம்ம கிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய் எடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லு? ஏமா மக்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஹெல்ப் பண்றாங்க, உங்களை போய் தப்பா பேசுறியம்மா? ஏண்டி நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க முதல்ல இருந்தே பண்ணிருக்கணும். இப்ப பண்றாங்கன்னா யோசி. கரண்ட் பில் விலை ஏறி போச்சு, மளிகை சாமான் விலை, பருப்பு அரிசி அது இதுன்னு ஏறி போச்சு, அப்புறம் பெட்ரோல் விலை ஏறி போச்சு, ஏன் நம்ம வரி பணமும் கூடுதலாகி போச்சு தெரியுமா? இப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு விலைவாசி ஏற்றி வச்சிருக்காங்க. இப்ப புரியுதா? ஆமாம்மா, முன்னெல்லாம் நம்ம கரண்ட் பில் 900 தான் கட்டிட்டு இருந்தோம், இப்போ 4000 கட்டுறோம். வீட்டு வரி 155 ரூபாய் கட்டிட்டு இருந்தோம், இப்போ 270 ரூபாய் கட்டுறோம். இப்பெல்லாம் எல்லாமே 3 மடங்கு அதிகமாயிடுச்சுல. இப்ப தெரியுதா 1000 ரூபாய் கொடுத்து 10000 ரூபாய் எப்படி எடுக்கிறதுன்னு? படத்துல ஒரு காமெடி வருமே, அதான் இன்னும் என்ன பைத்தியமாவே நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு. அந்த மாதிரி இருக்கு. பெண்களை இவங்க இன்னும் முட்டாளாவே நினைச்சிட்டு இருக்கிறாங்க.